என்னதான் நீங்கள் விஜய்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டாலும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார். அதனால தான் சன் பிக்சர்ஸ் ரஜினியை கூப்பிட்டு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களா நமக்கு தெரியல. நமக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் ரஜினிக்காக கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாமே, ஏன் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. இந்த ரஜினி படத்தை தான் இப்போல்லாம் ஃபேமிலியோட பார்க்க மக்கள் விரும்புவாங்க. ரெண்டாவது சன் பிக்சர்ஸுங்கனால ஓரளவு தரமாக தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சும்மா ஒன்று ஒரேடியாக சொல்ல முடியாது, பார்த்து பார்த்து செதுக்கி இருப்பாங்க. ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு கலாநிதி மாறன் திருப்பியும் பேசினாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்த வருத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து நிச்சயமாக 1000 கோடி அடிக்கும். ரஜினி ரசிகர்களை மட்டும் நான் நம்பி சொல்ல, இது ஒரு பேன் இந்தியா மூவி. 1000 கோடி என்ன அதுக்கு மேலேயே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ரஜினி ரசிகர். என்னன்னா கருப்புங்கிற ஒரு கலருக்கு அங்கீகாரம் கொடுத்தது ரஜினி தான் இல்லைங்களா. நம்மளையும் ஒரு அழகான நம்ம பாவிச்சுக்கிறோம் அப்படின்னா ரஜினி தான் மெயின் காரணம் அன்னைக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவே ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த கூலி படம். அண்ட் கூலி படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்காக நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மூவி ரிவ்யூவர் RS கார்த்தி வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். என்ன கொஞ்சம் வெயிட் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா இருக்கீங்கன்னு தான். ஓகே அண்ணா, இப்போ கூலி எடுத்துட்டோம் அப்படின்னா வேர்ல்டு வைட் வந்து எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஹைப்பான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன? ரஜினி படம்னாலே என்னதான் நீங்கள் விஜய்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டாலும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் இல்லைங்களா. இந்தியாவே விட்டு கொடுத்துருச்சு. வேறு நார்த் இந்தியன் நடிகர்லாம் நான் சூப்பர் ஸ்டார், தெலுங்கு நடிகர் நான் சூப்பர் ஸ்டார்லாம் சொல்ல சுப்ரீம் ஸ்டாரு அந்த ஸ்டார்னு மாற்றிக்கிட்டாங்களே வழியை. சிரஞ்சீவியே இவருக்கு ஈக்குவலான நடிகர் தான். ஆனால் அவர் வந்து இந்த பட்டத்தை எடுக்கலை. அப்போது ரஜினிக்குன்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது, ரஜினிக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவரை வந்து இன்னும் சொல்ல போனால் முந்தைய படங்களை காட்டிலும் இதில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் காரணம். அதே மாதிரி சன் பிக்சர்ஸ்னாலே ரஜினிக்கு வேறு மாதிரி ஒரு பப்ளிசிட்டிலாம் கொடுப்போம். ஃப்ளைட்லலாம் விளம்பரம் அடிச்சு விட்டாங்கல்ல. ஆமாம், இப்போ வந்து ஒரு காரு எங்கெங்கேயோ மலையிலேருந்து கமல் தான் தொடங்கி வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது லோகேஷ் கனகராஜ் அவர் கமலோட ரசிகர்ன்ற நிலையானான்னு தெரியல. அதில் கமலோட பொண்ணும் நடிச்சிருக்காங்க. ஒரு பீரியடில் வந்து கமல் வந்து ரஜினியை வந்து போட்டியாக கூட பார்க்கல, பொறாமையாக பார்த்தார். ஏன்னாடா நம்ம செட்டில் வந்து வில்லனா சேர் கூட இல்லாமல்லாம் இருந்ததாக சொல்லுவாங்க. கமலுக்கு சேர் இருக்கும், ரஜினிக்கு இருக்காதுன்ட்டு. அப்படிப்பட்ட ரஜினியை வந்து இன்றைக்கி வந்து அதுதான் ஒரு மனுஷனோட வளர்ச்சிங்கிறது. அதே மாதிரி ரஜினிகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் இந்தான்னு பாவலா காட்டினாலும் தான் உடல்நிலையோ ஏதோ ஒரு இதை காரணம் காட்டி அந்த தமிழக அரசியலுக்குள்ளார வந்து தமிழக அரசியலை நாஸ்தி பண்ணுன்ற எண்ணம் இல்லாமல் போச்சு பாருங்கள். அந்த விதத்தில் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சன் பிக்சர்ஸ் ரஜினியை கூப்பிட்டு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. தொடர்ந்து புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிற கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுதான் வந்து ரஜினி. இந்த படத்துக்கு இப்போ 3 நாள் லீவு, 3 நாளும் புக் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம். ஸோ எல்லா ஷோ பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஷோவுமே வந்து புக் ஆயிடுச்சு. அண்ட் ப்ரீ புக்கிங்கே வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா வசூல் ஆயிடுச்சு ஒரு தகவல் இருக்குங்க. ஆனாலும் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க, எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு புக் பண்ணியிருப்பாங்க. தேட்டருக்குள்ளார வர்ற அன்றைக்கி தான் ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியல. ஏன்னா ரஜினி படம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இது லோகேஷ் கனகராஜ் படமும் கூட. அவர் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ நாளைக்கு இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ ரிலே ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா தேட்டர்லேருந்து உங்களுக்கு தகவல் வந்துருக்கும், இங்கே நிறுத்தணும், இங்கே 18 வயசுக்குள்ளார உள்ள பசங்க வந்தாங்க போனாங்கன்னு. இது ஏன் இது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரஜினி ஸ்டைலில் குழந்தை கூட சொல்லுது. எத்தனை தலைமுறை கடந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேஷன் வந்துட்டு 50வது ஆண்டு. அதையும் பெக்குலியராக பார்க்கணும். 50வது ஆண்டில் இப்படி ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துருந்துருக்கலாம். குத்து வெட்டு கொலை அது வந்து ரஜினி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு என்னன்னு தெரியல. எல்லாத்தையுமே கேட்டு பண்ணதாக தான் ரஜினி வந்து அந்த ஆடியோ ரிலீஸில் சொன்னார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜை போடலாமா, இந்த கேரக்டருக்கு அமீர் கானை போடலாம், அமீர் கான் ஒத்துப்பாரா அப்படிலாம் பேசுனதாக சொன்னாங்க. சத்யராஜ் வந்து நமக்கு ஒரு ரஜினியோட கருத்துக்கு மாற்று கருத்து உடையவர். அதில் வந்து ஒத்துப்பாரான்னு பாருங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டாரு. அதுமாதிரி நாகார்ஜுனாவும் அவர் தெலுங்குல சூப்பர் ஸ்டார். அவர் தனுஷ் படத்தையே ஒத்துக்கிறார், ரஜினி படத்தை ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போதான் வந்துச்சு இல்லையா குபேரன். ஸோ அந்த கணக்கில் வந்து ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்கள்ல. நமக்கு வந்து ஹீரோவாகவே இருந்துகிட்டு இருக்க முடியாதுல்ல. ரஜினியால் வேணா அது முடியும்.
இன்றைக்கி இருக்கிற மேக்கப் சாதனங்கள் இதனால். ஆனால் உடம்பு அவர் அந்த மாதிரி ஃபிட்டாக வச்சுருக்கிறாரு. எனக்கு அந்த அந்த இதில் கூட பேசினார் போல் இருக்குது, உள்ளுக்குள்ளார உறுப்பெல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியோ லான்ச்லேயே வந்து சொல்லியிருப்பாரு 1950ல் டெலிவரி மாடல். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்லாம் அப்பெல்லாம் மாற்றிருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு கண்ணோட்டம் என்னென்னா, ஒரு ஹீரோ 75 வயசு வரைக்கும் கூட ஹீரோவாகவே பண்ணலாம். ஆனால் ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 30-40 பேர்ஸ்னாலே அவங்க ஹீரோயினாக பண்ணுறது கஷ்டம். அண்ட் இப்போ இந்த 75 வயசு கடந்தும் 50 வருஷமாக சினிமாவில் இருந்தும் இன்னும் வந்துட்டு அவர் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கார் இல்லையா? ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும்? காரணம் என்ன, அவர் அதாங்க எப்பப்போ எதாவது தேவையில்லையோ அதாவது அப்பப்போ ஒதுக்கிட்டார். அவரை மாதிரி தம் அடித்த ஆள் கிடையாது, அவரை மாதிரி சரக்கு அடித்த ஆள் கிடையாது, அவரை மாதிரி எக்ஸெட்ரா விஷயங்கள்ல ஆள் கிடையாதுன்னு ஒரு பிரிவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நிறுத்திட்டார். விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயகாந்த் வந்து இப்போ உடம்பு முடியாமல் 2 பேருக்குமே கிட்னி, கல்லீரல் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா மாற்றிருக்கிறாங்க. இங்கே கிடையாது, ஃபாரின் கண்ட்ரீஸில். அங்கே வந்து சைனீஸ் வந்து ஒரு குரூப்பை கொடுக்கலாம், நம்ம ஊர் மாதிரி சட்டத்திட்டம் கடுமையாக கிடையாது, அந்த மாதிரி மாற்றிட்டு வந்தவங்க தான். அப்போது ரஜினிகாந்த் வந்து டாக்டர்ஸு சொன்ன பேச்சை கேட்டார், விஜயகாந்த் கேட்கல, மிஸ் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? பேசக்கூடாதுன்னா பேசாமல் இருப்பார், யாரையும் சந்திக்கக்கூடாதுன்னா சந்திக்காமல் இருப்பார். அந்த இதுதான் விஜயகாந்த் நல்ல மனுஷன். ஆனால் வந்து அவரை வந்து அடப்போமா அப்படின்ட்டு நீங்கள் இந்த கிட்னிலாம் மாத்திரம் நீங்கள் சரக்கு திருப்பி வாயிலே வைக்கக்கூடாது. கிட்னி, இந்த லிவர், இந்த விஷயத்துக்கெல்லாம் அதை ரஜினி கரெக்டாக ஃபாலோ பண்ணார். ரஜினி தலைவரோட இந்த படம் கூலி வந்து 50வது வருஷம், அதாவது ரஜினி அவர்கள் வந்து அவரோட கெரியரில் ஃபஸ்ட்டு படம் பண்ணவும் அதுவுமே வந்து ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து. இப்போ இந்த கூலி ரிலீஸ் ஆகிறதும் ஆகஸ்ட் மந்த்து. ஸோ ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ட் ஏதாவது இருக்குமா, இல்லை வந்துட்டு 50வது வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுனால ரிலீஸ் இல்லை அது படம் முடிஞ்சிருச்சு, உடனே ரெடி ஆகிட்டாங்க, அப்படி தான் இருக்குமே தவிர அது வந்து இல்லை ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறது ஹீரோவை நடித்த படம் சொல்கிறீங்களா? ஹீரோவை நடித்தது கூட ஓகேங்களா? ஏன்னா அவர் பல படங்கள் வில்லன் இல்லையா, 16 வயதில் வில்லன் தான் அவர். ஸோ அப்படி அவர் கணக்கு போட்டிருப்பாருன்னு சொல்ல முடியாது, எதேச்சியாக நடந்தது. ரெண்டாவது அவர் வந்து தன்னை வந்து ஒரு கடவுளோட இதுவாக காமிச்சிக்கிறதுல ஒருவேளை நடந்திருக்கலாம். எல்லாமே ஒரு அனுகிரகம் இல்லாமல் இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஒன்று, இந்த படம் எப்படி எடுத்துக்கப்படுது, எப்படி மற்றவங்களால் பார்க்கக்கூடாது. 3 நாள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த படத்தில் என்னென்னா, எனக்கு என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணார், கைதி. அதுக்கு முன்னாடி மாநகரம் அந்த படங்கள் இருந்த அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட ஓரளவு ஏற்றுக்கலாம். இப்போது இன்னொரு படம் ஒன்று மான்ஸ்டர் லியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஹம்பக்காக இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த படம். ரஜினிக்குன்னு ஒரு இது இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்கணும் இல்லைங்களா? என் பாட்டே குத்து வெட்டு கொலை, அது வந்து எந்த அளவுக்கு மக்கள் ரஜினியை எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இப்போ ஜெயிலரில் பண்ணார் ஒரு டானா, அது வேறு. இதில் வந்து இப்போ ரத்தத்தையே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா போர் அடிச்சு போயிடும். இன்றைக்கி பார்த்துருவோம், நம்ம வந்து பார்த்துட்டு கூட பேசலாம் நம்ம. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு வேளை கூலி எல்சியூவில் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, கூலி ரிலீஸ் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் முன்னாடியே ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஆன்லைன்லலாம் வந்துருச்சு, அதுவும் ஹெச்டியாக வந்துருச்சு அப்படின்னு. அதுவும் சன் டிவி சும்மா இருக்க மாட்டாங்க. சன் டிவி வந்து ரிவ்யூவே வந்து இவங்களுக்கெல்லாம் இவங்க பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க, பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு மீடியா, அவங்க தான் மீடியா. என்ன சொல்ல போனால் இப்போயாவது கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஒன்லி அவங்க மீடியா மட்டும்தான். இப்போயே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எந்த மீடியாவுக்கும் அழைப்பு கிடையாது, அவங்க மீடியா, அவங்களோட மீடியா மட்டும்தான், அவங்களோட பத்திரிக்கை, அவங்களுடைய டிவி, அதுதான். புரியுது அவங்களுக்கு? அவங்க வந்து அதில் ஸ்டெப்பனாக இருக்காங்க. அப்போ அவர் அதுக்கேற்ற முடிவை வந்து கண்டிப்பாக எடுப்பார். நீங்கள் சொல்கிறது நாளைக்கு நான் இன்னும் அதை ஆஃபும் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி காலைல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளார ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாளைக்கு நம்ம படம் பார்க்க போகிறோம், அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ அது ரிலே ஆகிடும். ஆனால் வந்து உண்மையாக வந்து அப்படி வந்ததுன்னா கூட அதில் பார்த்துட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் படத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் சின்ன ஸ்க்ரீனில் பார்த்து இப்போ எல்லார் வீட்லேயும் ஹோம் தேட்டர் இருந்தால் கூட, எல்லார் வீட்லேயும் இல்லை, பெரும்பாலானவர்கள் வீட்டில் இருந்தால் கூட அது தேட்டரில் வந்து மக்களோட மக்களாக எந்த இடத்துக்கு விசில் அடிக்கிறான், எந்த இடத்துக்கு என்ஜாய் பண்ணுறாங்கிறத பார்க்குறதுல அது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஹெச்டி குவாலிட்டியிலே ரிலீஸ் ஆகிடுச்சு, அங்கே பார்த்துட்டு வந்து தேட்டருக்கு வர்றோம் எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட வெளிப்பாடு தானே இந்த 3 நாளும் ஃபுல்லாக புக் ஆகிருக்குது. என்ன சொல்ல போனால் திங்கள் செவ்வாயெல்லாம் கூட புக் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். ஸோ லோகேஷ் அதாவது ரஜினி சாரோட ஃபேன்ஸுங்கிறத தாண்டி லோகேஷோட ஃபேன்ஸுன்ட்டு
டேரக்டருக்காக பார்க்கக்கூடிய படங்களும் இருக்கு இல்லையா? அந்த வகையில் லோகேஷ் அவர்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அண்டர் 18 கேட்டகரியில் இருக்க ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து லோகேஷோட மூவி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபேமிலியாக அந்த மூவியை லைக் கூலியை வந்துட்டு போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அது கேள்வி. இப்போ சிட்டி மால்லலாம் கண்டிப்பாக உள்ள விட மாட்டாங்க 18 வயசுக்கு குறைஞ்சவங்கள. இப்போ புக் பண்ணி நாளைக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எதேச்சியாக போயிருப்போம், அவனுக்கு டிக்கெட் கிடைக்கும். அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி காசு கொடுத்து திருப்பி டிக்கெட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒன்றுனா, ஆனால் அவங்க வந்து ஒரு பேனர்லேயுமே 18+ன்னு பெருசாக வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அவங்கள குறை சொல்கிறதுக்கு இல்லை. நமக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, அவர் வந்து கொஞ்சம் ரஜினிக்காக கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாமே, ஏன் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான். இந்த ரஜினி படத்தை தான் இப்போல்லாம் ஃபேமிலியோட பார்க்க மக்கள் விரும்புவாங்க. ரெண்டாவது சன் பிக்சர்ஸுங்கனால ஓரளவு தரமாக தான் எடுத்திருப்பாங்க. நம்ம சும்மா ஒன்றும் ஒரேடியாக சொல்ல முடியாது. பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பார். அந்த கெத்தில் தான் ஆடியோ ரிலீஸ் அப்போயே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னு கலாநிதி மாறன் திருப்பியும் பேசினார். விஜய் கட்சி ஆரம்பித்த வருத்தமாக கூட இருக்கலாம். கூலி வந்துட்டு 1000 கோடி ரூபா அடிக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நான் வந்து இந்த 1000 கோடி ரூபா யோசிச்செல்லாம் நான் படம் எடுக்கலைங்க. நான் வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா தான் நான் அந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூலி 1000 கோடி ரூபா அடிக்குமா அடிக்காதா? நிச்சயமாக அடிக்கும். ஏன் நிச்சயமா அடிக்கும்? அடிக்கும். இந்த 1000 கோடிங்கிறது கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஆமாம். வந்தது தான். நம்ம வந்து கன்னட பட உலகம் அது வரைக்கும் சின்ன பட உலகமாக நினச்சிட்டு இருந்தோம். அவங்க இன்றைக்கி நம்மளெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் புஷ்பா இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு படம்னா விக்ரம் வந்தது. ஆனால் வந்து லியோலாம் அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யலை. இந்த படம் அடிக்கும் எப்படி நான் சொல்கிறேன்னா, இல்லை யார் இருக்கார், ரஜினி மட்டும் இல்லை, ஹிந்திக்கு ஆமீர் கான் இருக்காரு, தெலுங்குக்கு நாகார்ஜுனா இருக்காரு, கன்னடத்துக்கு உபேந்திரா இருக்கிறாரு, இன்னும் மலையாளத்துக்கு இந்த நம்ம சோபின் சாகிரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்தாங்க, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, மீசைன்னு சொல்லிட்டு ஒரு படம். அவங்க கொண்டாடுற சினிமா நம்மளை மாதிரி காசுலாம் பெருசாக போடவே இல்லை, இயல்பாக என்ன இருக்கோ அதை எடுக்கிறாங்க. அதுதான் நான் மஞ்சுமல் பாய்ஸும். இந்த படம் மீசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளை வந்து தமிழ் படுத்தி போட்டிருந்தாங்க. நம்மளை படுத்தவே இல்லை. நம்ம படங்கள்லாம் நிறைய நம்மளை படுத்திருக்கு. ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ரஜினி படம் இருந்தால் எப்படி இருக்கும்? இதே நீ குத்து வெட்டு எல்லாத்தையும் வைங்க, அந்த ஏ சர்டிஃபிகேட் போகாமல் வைக்க வேண்டியது தானே. அதுதான் நம்மளுடைய இதுவாக இருந்தது. ஆனால் இது வந்து நிச்சயமாக 1000 கோடி அடிக்கும். ரஜினி ரசிகர்களை மட்டும் நான் நம்பி சொல்ல, இது ஒரு பேன் இந்தியா மூவி. 1000 கோடி என்ன அதுக்கு மேலேயே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்கணுன்றத நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், கமல் இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு ட்விட்டரில் கருத்து போட்டிருக்கிறாங்க. உண்மையாக அவரோட 50வது வருஷத்துக்கு ஏற்ற ஒரு படம் அப்படின்ட்டு. சும்மா பொய்யாலாம் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா அந்த டைலாக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதிர்பார்ப்பு வந்து இது பொய்த்து போக செய்யாதுன்னு நம்பலாம். ஆனாலும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மோஸ்ட்லி வந்து சன் பிக்சர்ஸ்க்கும் ரஜினி சாருக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஜெயிலரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலர் வந்து நல்லா ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனே அவர்கள் வந்து நெல்சனுக்கும் அனிருத்துக்கும் கார் வாங்கி கொடுத்தாரு. இந்த இப்போ கூலி வந்துட்டு 1000 கோடி ரூபா அடிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குமா? ஃப்ளைட்டே வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு. ஏன்னா அனிருத் வந்து பார்த்து போட்டிருப்பார் இதில். அதே மாதிரி டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் ஒன்றும் சாதாரணமாக பண்ண மாட்டார். ரஜினியுமே வந்து ஏற்கனவே ஏதோ காஸ்ட்லி கார் கொடுத்தாரு இல்லைங்களா. இப்போ அந்த ஒரு எண்ணம் இருக்கும் அவருக்கு, இருக்குதோ இல்லையோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து பண்ணுங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க ஒரு நாள் ஷூட் போகிறப்பையும். புரியுதா உங்களுக்கு? அதாவதுங்க கொடுக்குற கரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், வாங்குற கரம் வாங்கிட்டு தான் இருக்கும். அதில் வந்து இதுவே கிடையாது. சிலர் வந்து ரஜினியை வந்து இப்போ நம்ம இது இப்போ பேசலாமா தெரியல, ரஜினி வந்து நல்ல மனுஷங்க. அவர் பேரை கெடுத்தது, ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கல, கல்யாண மண்டபத்துக்கு கரண்ட் பில் கட்டல அப்படிங்கிறதுலாம் 6 லட்ச ரூபா இதெல்லாம் ஒரு மேட்ரா அவருக்கு. இவ்வளோ சம்பளம் வாங்குறப்ப அதை யார் பார்த்துக்கணும்? நானே எல்லாத்தையும் கவனிக்க முடியாது. கரெக்டு. கூட வந்து ஒய்ஃபு, பொண்ணுங்க, பிள்ளைங்க இவங்க தான் பார்த்துக்கணும் இல்லையா? அங்கே தான் அங்கே மிஸ் ஆகிடுச்சு. ரஜினிக்கு வந்து திரையுலக குடும்பம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருடைய குடும்பத்தில் அந்த மனவேதனையை அவர் அப்பப்போ வெளிப்படுத்துவார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படி லைட்டாக போகிற போக்கில் ஒரு டைலாகில் வந்து சொல்லுவார். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அதுவும் சுபிச்சமாக சுகபோகமாக அவரோட இருக்கணுங்கிறது நம்மளும். நான்லாம் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியாது, பத்திரிகைக்கு வந்த பிறகு நான் கமல் மேலே, ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னே நானும் ரஜினி ரசிகன். என்னன்னா கருப்புங்கிற ஒரு கலருக்கு அங்கீகாரம் கொடுத்தது ரஜினி தான் இல்லைங்களா. நம்மளையும் ஒரு அழகான நம்ம பாவிச்சுக்கிறோம் அப்படின்னா ரஜினி தான் மெயின் காரணம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் மற்றவங்கலாம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காருன்னா தலைவனாலே முடியுது, நம்மளாலேயும் முடியும். ஒரு பத்திரிகாரனா நான் தலைவன் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன்னா
அவர் மேலே நமக்கு உள்ள ஒரு ஈகர் இருக்குல்ல, அது வந்து ஒரு பத்திரிகையாளருக்கே எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ரசிகருக்கு, ஒரு அடிமட்ட ரசிகர்களுக்கு. எனக்கு இன்னும் ரஜினிகிட்ட என்ன பிடிச்சிருந்தா, அரசியல்னு வராமல் விட்டார்ல, தமிழ்நாட்டை ஆளணுங்கிற எண்ணம் நமக்குள்ளாரையும் இருக்கும் இல்லைங்களா, அதை விட்டு கொடுத்தார்ல. ஆனால் ரஜினியை நீங்கள் வந்து மற்ற தமிழனோட நல்லாவே இருக்கணும், தான் பொண்ணுங்களை வந்து தமிழனுக்கு தான் கொடுத்துருக்குது. அவர் நினச்சிருந்தா வேண்டாம் அப்படின்னு கொண்டு போய் பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ எங்கேயோ ஒன்று பண்ணிடலாம். அப்போ ரஜினியை வந்து எல்லா விதத்துலையும் தமிழனுக்கு அவர் சப்போர்ட்டாக தான் இருக்கிறார். ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய கூடி தமிழ்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சினிமா உலகத்தையும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து தான் ஆந்திரா சினிமா தெலுங்கு போச்சு, இங்கேருந்து தான் கர்நாடகா போச்சு, இங்கேருந்து எல்லா ஹீரோவும் கேட்டிங்கன்னா தமிழ் பேசுவாங்க. தெலுங்கு ஹீரோ ஆகட்டும், கன்னட ஹீரோ ஆகட்டும். நமக்கு தான் அவங்க ஊர் பாஷை தெரியாது, மலையாள ஹீரோ ஆகட்டும், இங்கேருந்து தான் போச்சு. ஸோ நம்ம அப்படி ஒரு பெருந்தன்மையோடு இருக்கிற நமக்கு இது சரியான சந்தர்ப்பமாக தெரியுது. படம் ஏசுப்பிக்கிட்டா இருந்தாலும் 1000 கோடி அடிக்க வாழ்த்துக்கள். ஓகேவா? ரொம்ப சூப்பர்னா நிறைய விஷயம் பேசிட்டீங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜே கிரிஷ் சைனிங் ஆஃப். டாடா பாய்.